வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை மனசார உபசரித்து அவங்கள சந்தோஷமாக வழி அனுப்புறது தான் நம்மளோட இந்தியன் கல்ச்சர். ஆனால் நம்மள எத்தனை பேர் அதை ஒழுங்காக இப்போல்லாம் செய்கிறோம்? யாருமே செய்கிறது கிடையாது. சரி, நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டெல்லாம் எதை நினச்சி சந்தோஷப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம கறி மீன் அவங்களுக்கு சமைச்சு போடுறதா, இல்லை 10,000 5,000 அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதா? கிடையாது. நம்மளும் நம்ம ஹஸ்பண்டும் சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினப்பில் ஏதாவது தப்பு இருக்கா? தயவு செஞ்சு சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க 4 நாள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருதான்னு. நீங்கள் எப்படியோ பேலன்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டு அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சிடுவீங்க. ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஏன் உன் பொண்டாட்டி என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா, ஏன் உன் புருஷன் என்னை அப்படி மதிக்காமல் நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு சண்டை நடந்துச்சா நடக்கலையான்னு ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. ஏன் இந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். வந்தவங்க முன்னாடி ஒரு 4 வார்த்தை சண்டை போட்டால் அவங்க வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க. 4 நாள் அவங்கள வெயிட் பண்ண வச்சு, ஊருக்கு போய் எந்த விஷயத்தில் சண்டை இழுக்கலான்னு அவங்கள யோசிக்க வச்சு, ஸ்ட்ரெஸ் ஆக்கி, ஏன் இவ்வளோ தூரம் வந்த கெஸ்ட்டை கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க வரப்போகிறாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. அவங்க வரும்போதே அந்த என்ட்ரிலே ஒரு மாஸாக ஒரு ஃபைட் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இனிமேலாவது வந்த கெஸ்ட்டு முன்னாடி சண்டை போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க. அதுதான் நம்ம கல்ச்சர். நீங்கள் சந்தோஷமாக இருக்க கருமத்தை பார்க்கலாம் அவங்க வர்றதில்ல. ஏன்னா அவங்க வீட்டில் பர்சனலாக அவங்க சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க. அதனால மற்றவங்க வீட்டில் சண்டை மூட்டி அதில் இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் சண்டை போடுங்க. சாரி, கெஸ்ட்டை சந்தோஷப்படுத்துங்க.